அன்பர்களே, இன்று சிக்க நரசையன் கிராமம் சிவசூரியநாதர் கோயிலுக்கு போவோமா? திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மீனாட்சிபுரம் வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிஎன் வில்லேஜ் என அழைக்கப்படும் சிக்க நரசையன் கிராமத்தில் இந்த கோவில் உள்ளது. 2 சித்தர்கள் தொண்டு செய்து அற்புதங்களும் நிகழ்த்திய தலம் இந்த தலம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து ராமலிங்க சுவாமிகள் என்னும் அடியவர் தமிழ்நாட்டு கோவில்களை தரிசித்தார். சிதிலமடைந்த கோவில்களை அந்தந்த ஊர் மக்களை கொண்டு செப்பனிட்டு புனரமைத்தார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் உள்ள தெப்ப குளத்தை சீர் செய்தவரும் இவர்தான். ஒரு நாள் சிவபெருமான் இவரது கனவிலே தோன்றி, இந்த பகுதியில் சூரிய பகவான் வழிபட்ட சிவலிங்கம் புதைந்துள்ளது, அதை வெளிக்கொணர்ந்து ஆலயம் வெளிப்படுக என்று ஒலி கேட்டது. அதன்படி இங்கு வந்து சுவாமியை வெளிக்கொணர்ந்து ஆலயம் எழுப்பி சுவாமிக்கு சிவசூரியநாதர் என பெயரிட்டு வழிபட்டார். தமது சீடர்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிவசூரியநாதன் என்ற பெயரை சூட்டி இந்த கோவிலில் பூஜை செய்து அமர்த்திவிட்டு வடதேச யாத்திரை சென்று விட்டார். சுவாமி சிவசூரியநாதரும் தினமும் ஈசனை இங்கு பூஜித்து வந்தார். ஒரு முறை ஆற்றில் பெரு வெள்ளம் வந்தது. கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. சிவசூரியநாதர் தமது குருவை வேண்டி தம் வலிமையினால் அந்தரத்தில் சம்மணமிட்டு வழிபட்டார். நீருக்குள்ளிருந்து வெளிவந்த சிவலிங்கத்தை பூஜித்து வழிபாடு செய்தார். ஒரு தொட்டியில் ஒரு குடம் நீர் ஊற்றி தொட்டி முழுவதும் நீர் நிரப்பிய சித்தரும் இவர்தான். விளக்குகளுக்கு அந்த நீராலேயே விளக்கேற்றினர். சித்த வைத்திய முறைகளையும் அவர்கள் மேற்கொண்டு பல பேருக்கு நோய் நீக்கினார். தான் ஜீவசமாதி அடைந்த பிறகு தன்னை அமர்ந்த நிலையில் வைத்து சமாதி கட்டுமாறும் அனைவரையும் காப்பதாகவும் கூறினார். அவரது சீடர்கள் அவ்வாறே அவருக்கு ஜீவசமாதி எழுப்பினார்கள். இந்த சமாதியே இன்றும் அதிகாலை வேளையிலே ஓம் என்னும் ஒலியும் பஞ்சாட்சர மந்திர ஒலியும் கேட்பதாக சொல்கிறார். கோவில் திறக்கப்படாத பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலில் பூஜை செய்கிற ஒலியும் மணிச்சத்தமும் கேட்கும் என்று சொல்கிறார்கள். சிக்க நரசையன் கிராமத்திலே சிறு சந்து வழியே கோவிலுக்கு செல்ல வேண்டும். தெற்கு வாசல் வழியே கோவிலுக்குள் சென்றால் மகாமண்டபம் உள்ளது. இங்கு நந்தி, பலிபீடம் ஆகியவை உள்ளன. நந்தியின் கொம்பிலே சூரிய ஒளிப்பட்டு கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மேலே தினமும் சூரிய ஒளிப்படும். தற்போது மகாமண்டபத்தை சுற்றி தகர கொட்டகை போட்டுள்ளதால் அந்த ஒளி இப்போது விழுவதில்லை. அம்பாள் சிவகாமி விக்கிரகத்திலே வலது காதில் சுவாமிக்கு உள்ளது போல தோடும் குண்டலமும் உள்ளது. இடது காதிலே பெண்களுக்கு உள்ளது போல கம்மலும் லோலாக்கும் உள்ளது. அர்த்தநாரீஸ்வர முகம் கொண்டுள்ளாள் அம்பிகை. நந்தி பகவான் அருகிலே கிழக்கு நோக்கி விஷ்ணு துர்க்கை உள்ளார். மங்கள விநாயகர் தனி சன்னதியில் உள்ளார். பிரகாரத்திலே தட்சிணாமூர்த்தி, விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர், சனி பகவான் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறையில் சிவசூரியநாதர் கிழக்கு நோக்கி உள்ளார். தெற்கு நோக்கி சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது. இவள் கையிலே பூச்செண்டு ஏந்தி கருணை பொங்கும் முகத்தோடு காட்சி தருகிறார். பிரகாரம் வழியே சென்றால் சித்தர் சிவசூரியநாதர் ஜீவசமாதி உள்ளது. இவர் சமாதியில் அமர்ந்து தியானத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும். கார்த்திகை ரேவதி நாளிலே குரு பூஜை நடைபெறுகிறது. பிரதோஷம், அஷ்டமி, ஆவணியில் வருஷாபிஷேகம், மார்கழி வழிபாடுகள், மகாசிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். மனக்குழப்பம் நீங்கவும், மனப்பேறு மகப்பேறு கிட்டவும், நோய் குணமாகவும், கல்வி மேன்மைக்கும் இங்கு வழிபடுகிறார்கள். சித்தர்கள் அருள் நிறைந்த சிக்க நரசையன் கிராமம் ஸ்ரீ சிவசூரியநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.